அனகிலே நான் ஸ்கூல் கிளம்பிட்டியா? நான் கிளம்பி இருக்கட்டும் பாட்டி. வீட்ல ஒருத்தர் கூட காணல. இன்னும் டிபன் எடுத்து வைக்கல. எனக்கு தலை பண்ணி விடல. எல்லாரும் எங்க போனாங்க? இப்ப வந்துருவாங்கம்மா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். டிபனா வேண்டாம். எனக்கு தலைய பண்ணி விட வேண்டாம். நான் போறேன். அனகிலே ரொம்ப கோபப்படக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. கோவக்காரனுக்கு புத்தி இருக்காது. சொன்னா கேட்கணும். அதிகமா கோபப்படக்கூடாது. உங்களுக்கு என்ன விட உங்க மாமா வந்து ரொம்ப முக்கியம். போங்க. பெத்த பிள்ளை கூட கவனிக்க மாட்டாங்க. என்ன அம்மா அவங்க? தொலைச்சிருவான். பெத்தோல பார்த்து கேலி கேட்கறதுக்கு உனக்கு எந்த தகுதி இல்ல. இப்ப நீ பெரிய பிள்ளை தானே? ஏன் தலை கட்டிட்டு போறியா உனக்கு? தெரியும் பாட்டி. நான் போறேன். போ. இதுக்கடுத்தால அம்மா நிக்கட்டே. படிக்கிற பிள்ளை தானே? சீமா யோசிக்க மாட்டேன். உங்களுக்கு பேத்தி விட மருமக தான ரொம்ப முக்கியம். ஆமா, அவ இல்லாம நீங்க தான் எனக்கு. எனக்கு நீ பாட்டிகிட்ட எப்படி பேச உனக்கு தெரியாது? தமிழ் அம்மாக்கு தெரிஞ்சதோ? அவ்வளவுதான். தெரிஞ்சா என்னன்னு கேக்குறேன். எல்லாரும் பிள்ளை மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க. இப்ப என்ன உனக்கு தலை தானே பண்ணி விடணும்? கொண்டு நான் பண்ணி விடுறேன். தேவையில்லை. நான் கிளம்புறேன். போ. ஐயாச்சி, எனக்கு இவ கோபம் சரியில்லாமல இருக்குது. ஐயோ பாட்டி, நீங்க வருத்தப்படாதீங்க பாட்டி. இல்லம்மா, அம்மா இப்ப வந்துருவா. வந்ததுக்கு அப்புறம் தலை பண்ணி விடுவா. ஐயோ பாட்டி, நானே தலை பின்னிட்டேன் பாட்டி. சரிம்மா, அவ கோபமா போறா என்னன்னு பாரு. சரிங்க பாட்டி. அன்னைக்கு நடவடிக்கையா இப்படி இருக்குது? இல்ல சரிசே. என்ன சொல்லுங்க? அவ அன்னைக்கு நடவடிக்கை ஒண்ணு சரியில்லை. அது என்னன்னு பாரு. எங்க பெரியவங்க நடவடிக்கை சரியில்லாம இருக்கும் போதே சின்ன பிள்ளை சொல்லி எனக்கு இருக்குது. உன் மாதிரியா இருக்க வேண்டியவங்களே இங்க சரியில்லை. இவன் என்ன சொல்லிட்டு போறா? இங்க யார் சரியில்லாம இருக்கா? அன்னைக்கிலே என்ன வர உன் நடவடிக்கை ஒண்ணு சரியில்லாம இருக்குது. பெருத்த கழுத்துனால வச்சுக்க. சொத்தை எண்ணிடுவேன். சும்மா மூஞ்சி மோலைய தூக்குல. எல்லாரும் என்னையே திட்டுங்க. அம்மா எதுவுமே சொல்லாதீங்க. அம்மா அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க. மணி 8:30 ஆகுது. ஸ்கூலுக்கு போடும். தலை பின்னல, டிஃபன் எடுத்து வைக்கல. சொன்னா பாட்டி என்கிட்ட கோவப்படுறாங்க. என்ன யாருக்குமே பிடிக்கல. நான் செத்து போறேன். அப்பா, இவன் லூஸ் மாதிரிப்பா பேசுறான். தலை நான் கட்டி விடுறேன்ப்பா. வர இது வீடு மாதிரி இல்ல. இங்க வச்சு பிள்ளைல வளர்த்தா நாசமா போயிடும். அப்பா, இவ பத்தி தெரியுமாப்பா? இவ பத்தில கேட்காதீங்கப்பா. அம்மா வாக்கிங் தான் போயிருக்காங்க. ஏன் ஸ்கூலுக்கு பொண்ணு தெரியாது? செம்பவலி அம்மா இப்ப வந்துருவாங்கப்பா. செம்பவலி அம்மா உங்களுக்கு அம்மாவா இல்ல மீனா உங்களுக்கு அம்மாவா? அப்பா, என்னப்பா? இது சரிபடாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்க வச்சு வளர்த்த என் பிள்ளைங்க வாழ்க்கை நாசம் ஆயிரும். இந்த மீனை தள்ளிட்டு அலைதான். இது சரிபடாது. எங்க பெரியவங்களுக்கும் ஒழுக்கம் இல்ல. பிள்ளைங்களை முட்டை வளர்த்தா என் பிள்ளைங்க வளர்த்தலாம போயிடும். முடிவு எடுக்கிறேன். ஒண்ணு இந்த வீட்ல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ. ஏன் எல்லாரும் என்னைய திட்டுறீங்க? நான் எதை செஞ்சாலும் சரியா இருக்கும். புரியுதா? அப்படி ஒரு மண்ணு கிடையாது. நீ ஒரு முட்டாள். இடியட். என்ன யாராவது முட்டாள்னு சொன்னீங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கழுத்து நெரிச்சுவேன். இன்னும் நீ அது மட்டும் தானே பண்ணல. ஸ்டாப் இட். ஏன்? என்ன எதிர்த்து யாருங்க கேள்வி கேட்க கூடாது. நான் எதை செஞ்சாலும் சரியா இருக்கும். புரியுதா? அம்மா இப்படியே விட்டா அவங்க அம்மாவா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்லயும் பாரு அம்மா எவ்வளவு பொறுப்பா இருக்காங்கன்னு. பிள்ளைங்க மேல உசுரா இருக்காங்க. சாரி கட்டிட்டு பிள்ளைங்களை ஸ்கூல் வேல ஏத்திக்கிட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்சத நான் செஞ்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரது, ஸ்கூல்ல கொண்டு விடுறதுன்னு எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க. ஆனா நம்ம அம்மா பாரு, எப்பா பாரு, அங்க போனே இங்க போனே, அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். எப்பவும் அடுத்தவங்களுக்கு தான் செய்றாங்க, நமக்கு செய்யறதில்ல. நமக்கு ஏதாவது செய்யணும் மட்டும் அவங்களுக்கு அறிவு பத்தாது. அதே ஊர் வேலைலாம் நல்லா பாக்குறாங்க. கண்டவங்க கூட பைக்ல போறாங்க. இன்னொரு வாட்டி அம்மா பத்தி நீ தப்பா பேசுன. நான் எங்க தப்பா பேசுனேன்? நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை அடிச்சிருவேன். என்ன அடிக்கிறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா நான் அன்னைக்கு அந்த பேரை உனக்கு மாத்தி வச்சுட்டாங்க. ஸ்டாப் இட். ஸ்டூபிட் மாதிரி நீ யாரும் பேசக்கூடாது. நான் சொன்னா சரியா இருக்கும், நான் செஞ்சா சரியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்பலாம் ஒண்ணும் கிடையாது.
மாதிரி பேசிட்டு போறான். இந்த பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா? என்ன நடக்குது இந்த வீட்ல? அன்னைக்கிலேயே இப்படி வளர்ந்துட்டு இருக்கா? பொறுப்பா பக்குவமா நடந்த பிள்ளை ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குது? ஒருவேளை என்னோட வளர்ப்பு மிஸ்டேக் ஆயிட்டா? அன்னைக்கிலே எல்லாத்தையும் சரியா செஞ்ச நீ புள்ள வளர்ப்புல கோட்டை விட்டுறாத. அவளுக்கு என்ன ஏதுன்னு முத கவனி. காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை. வாழ்ந்து பார்த்து நீ சொல்லம்மா. இணைய வேண்டும் மனது இது இறைவன் செய்த முடிவு. மாற்றிக்கொள்ள மாலை வேண்டுமா? என்னடா ஒரே அவன் நினைப்பாவே இருக்குது. இன்னைக்கு எப்படியாச்சும் அவளை பார்க்கணும். அவளை பார்க்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப அவளை எப்படி பார்க்க? நான் இன்னைக்கு அவளை எப்படியாவது பார்த்தே ஆகணும். ஏ தோற, என்னாச்சு இருக்கு? தோற, என்ன என்ன விக்கி? என்ன இத கமிஷனர் கூப்பிட்டு இருக்காரு? கமிஷனர் கூப்பிட்டு இருக்காரா? ஏன் எதுக்கு? இத கேஸ் கொடுத்தாரா? நீங்க ரிப்ளை பண்ணலையா? ஐயோ மறந்துட்டேனே. ஆமா. ஐயோ என்னாச்சு தோற? குடுக்கிற கேஸ சொன்ன டேட்ட முடிக்கிறாளு கேஸாந்திரி இருக்குறீங்க. உடம்புக்கு தெரியலையா? இல்ல என்ன ஆளே தடுமாறின மாதிரி இருக்குது. அது அது கேஸ் கொடுத்தாரோ? ஐயோ சார் என்ன அக்யூஸ்ட் 10 மணிக்கு நீங்க கோர்ட் கூட்டி வைக்கணும். மணி 11 மணி ஆகுது. ஐயோ 10 மணிக்கு கோர்ட்டுக்கு கூட்டி வைக்கணும். ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? அது அது ஐயோ எனக்கு நீங்க என்ன படுத்துக்கலாமே. சார் நான் ஒரு கேஸ் வச்சு அக்யூஸ்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். இப்போ வந்து பார்த்தா அக்யூஸ்ட் உள்ள தான் இருக்கா. ஐயோ போச்சுது. நான் இதுக்கு தானே இந்த காதல் கீதெல்லாம் பண்ணாம இருந்தேன். ஐயோ என்ன கோட்டைக்காரன் ஆக்கிரமலுக்க. ஐயோ என்னாச்சு தர? ஏன் எல்லாத்தையும் போட்டு விட்டு நிக்கிறீங்க? சார் இப்ப 10 மணிக்கு போயிருக்கணுமே. சரி பரவாயில்ல, அந்த அக்யூஸ்ட கூட்டு வாங்க. நான் கோர்ட்டு கூட்டு போறேன். சார் அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிடுவேன். கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். சரி டென்ஷன் எடுக்காங்க, நான் கூட்டு போறேன். அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது வந்து கமிஷனர் கூப்பிட்டு இருக்காரு. அதையே நான் அப்படி சமாளிச்சுட்டு வந்துருந்தேன். என்ன பிரச்சனை? எதுவும் உடம்புக்கு சரியில்லையா? இல்ல விக்கி. என்ன ஓய் காதல் இதுல விழுந்துட்டா என்ன? இல்ல விக்கி, இந்த பாருங்க, உங்களை மாதிரி இடத்துல காதலிக்க மாட்டீங்க. காதலிச்சா அந்த பொண்ணை கரை முடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டீங்க. இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்கக்குள்ள போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது வழியா பாருங்க. வேற ஏதாவது பெரிதம் ஆயிட போகுது. போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வாங்க. கல்யாணமா? அப்போ கல்யாணம் பண்ணலையா? நீங்க வேற, நான் இன்னும் காதலே சொல்லல. நீங்க இந்த சின்னத்தை சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. ஆமையா, உங்க மனசுல எப்படியா காதல் இருந்தது? இதயத்தை இரும்பு சங்கிலி போட்டுல கட்டி வச்சிருந்தது. நாங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கும் போதே காதல் வர மாட்டுக்கு. ரஃப் அண்ட் டைப் அழவில எப்படி காதல் வந்தது? அது எப்படியோ வந்துட்டு சொல்லும் போது கொஞ்சம் வியப்பாதான் இருக்குது. ஆனா இப்பவும் என்னால நம்ப முடியல. உண்மையில லவ் பண்ணுதியா? அது தெரியல. இப்பதான் உண்மை வருது. தெரியலையா? ஆமா காதலான்னு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு மனசுக்குள்ள இருந்துட்டு படாத பாடுபடுத்துதா. என்ன பாடுபடுத்துது? தூங்க முடியல, சாப்பிட முடியல. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு நினைப்பாவே இருக்குது. உங்களுக்கு முத்திடுச்சு. பேசாம காதல சொல்லி கல்யாணத்தை பண்ணுங்க. அப்பதான் நீங்க பொழைச்சிங்க. எங்க அந்த பொண்ணை பார்த்தாலே பார்க்கவே முடியல. பார்த்ததானே லவ சொல்றதே. வெறப்பா அலைவீரு, வெறப்பாதான் இருப்பேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்தா மட்டும் புசுக்குன்னு வந்துருதிய. நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேட்கல? என்ன? நீங்க அந்த பொண்ணை போய் பார்த்து காதல சொல்லி கல்யாணம் பண்றதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. என்னையா? நான் சொல்றது கேளுங்க. பேசாம அந்த பிள்ளைக்கு அப்பனும் அம்மையும் அவங்கள பார்த்து உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு கேளுங்க. வேற வழியே இல்ல. உங்களுக்கு என்ன கட்டாயமா பொண்ணை கொடுப்பாங்க. அப்படி சொல்றீங்களா? ஆனா எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்களே. ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படியே உங்க நிலமா போச்சுட்டு நீங்க வேற மாதிரி ஆயிருவீங்க. எல்லாத்துலயும் கோட்டையை விட்டுருவீங்க. அது உண்மைதான். போய் பேசுங்க. இப்போ கல்யாணம் வைக்கணும். உங்க அக்கா கல்யாணம் முடிச்சு முடிக்க முடியும். ஒரு வருஷம் ஆகட்டும். உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வேணா சின்ன பூ மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. அப்ப நான் எப்பாட்ட பேசுறட்டா? அப்பா வேண்டாம், இதுக்கு ரிஸ்க் தான். அந்த பிள்ளைக்கு அம்மா கிட்ட பேச வேண்டியதானே? அம்மாவா? அது சரிப்படாது. சரி அவங்க அப்பா கிட்டே பேசுங்க. போய் பேசிட்டு வாங்க, நான் டியூட்டியை பாத்துக்கிட்டேன். இந்த இப்ப போயிட்டேன். திருச்சலதான் இருக்குது. ஆனா ஆச்சரியமா இருக்குதே. போ விக்கி போடுறா. எனக்கெல்லாம் ஒண்ணு செட் ஆக மாட்டேங்குது. ஏன் என்ன பார்த்தாலே அலறி அடிச்சு போகுது. அது கூட பரவாயில்ல. களவாணி பையன் என்னை பார்த்து கூப்பிடுதுவேன். இதயத்தை ஓப்பனா திறந்து வச்சிருக்கேன். அங்க வாங்கன்னா ஒரு பையன் வர மாட்டேங்குது. முதல்ல திருட்டு புத்திய கூட காணா பிள்ளைகள் வரும். நான் என்ன தியானிக்கினேவா திருறேன். அது என் சுவாமா ஆயி போச்சு. நான் விட நினைச்சாலும் என் கையை விட மாட்டேங்குத. யாராவது செயினை போட்டா அப்படியே அத்துக்கிட்டு ஓடிடு. போலீஸுங்க மறந்துருது. ஜனங்கெல்லாம் பெண்ட காலத்தை போறாங்க, பாத்துக்கிடுங்க. அதுக்குள்ள ஒரு புள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம்னா இத திருட்டு நின்றும் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நீங்க போய் பேசி முடிச்சுட்டு வாங்க. சரி சரி.
பாரு இவருக்கெல்லாம் காதல் வந்துருக்கு. அத்தை காபி போட்டு தரட்டா? அத்தை வெண்ணி போட்டு தரேன் குளிக்கல. அத்தை என்னாச்சு அத்தைக்கு? எங்களுக்கு முன்னாடி வந்துட்டியே. மீனாவட்டி ரொம்ப பசிக்குது. ஏதாவது பண்ணி தரியா? பண்ணி தரேன். அத்தைய ஒரு மாதிரி நிக்கறாங்க. கொஞ்சம் பாரு. ஒரு மாதிரி நிக்காவலாம். ஓய் மாமியாரே. மாமியாரே என்னாச்சுடி? அப்பா கேரி கடக்கற மணலா இருக்கு. உப்பு பறிஞ்சு போய் இருக்குது. நான் கை கால கைட்டு வரேன். என்னாச்சு மாமியாரே? என்னாச்சுடா? அத்தை ஒரு மாதிரி இருக்காங்க. அதான் நான் அத்தை கிட்ட கேட்க அத்தை ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கறாங்க. அத்தை என்னாச்சுடி? செம்பகவல்லி, தமிழ்மணி, மீனா, ஏ அண்ணக்கிளி. இவ தான் கரெக்ட்டா கண்டுபிடிப்பா. என்னம்மா? பாட்டியை எடுத்து பேசுறீங்களா? என்ன தமிழ்மணி? அது வந்துமா. ஆமா பாட்டிட்ட அண்ணக்கிளி சண்டை போட்டுட்டா. அண்ணக்கிளி சண்டை போட்டாளா? ஆமாமா. விடுங்க, அவ ஏன் அப்படி இருக்கான்னு யாராவது கவனிச்சிங்களா? அத்தை எல்லா பிள்ளையும் வளர்க்குற மாதிரி நாங்க அவளே வளர்த்திட்டு இருக்கோம். எதுக்கு சண்டை போட்டா? தலை எடுக்கலையா? அப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணலையா? எல்லாம் பண்ணி வச்சுட்டா போயிருக்கு. யார் சொன்னா இல்லனே? அப்போ நீ டியூஷனுக்கு தானே போறீங்க. ஸ்கூலுக்கு போனாலும் பரவாயில்ல. எதுக்கு இந்த அலப்பற? நாங்க இல்ல அன்னைக்கிலே இங்க இருக்க பக்கத்து ஒரு டியூஷனுக்கு போறதுக்கு இத்தனை அலப்பற. அப்புறம் மதனை பார்த்து நிசா பண்ணி கொண்டு விடுவாங்க. ஏன் உங்களுக்கு வாங்கி தர தெரியாது? இல்ல இல்ல இவ நடவடிக்கை சரியில்லாம இருக்குது. அன்னைக்கிலே என்ன சொட்டே எண்ணியா கேட்டியா? என்ன என்ன திமிரா நிக்கிற? அதே அவளுக்கு அவ செல்லம் கொடுத்து வளர்த்துட்டல. அத அப்படி வா டியூஷனுக்கு தானே போற. வேற எங்க போகலையே? ஏன் கிச்சன்ல போய் பார்க்க மாட்டே? என்ன இருக்குது நீ? ஏன் படிக்க போகணும் தெரியும். ஏத்தடுத்து போகணும் உங்களுக்கு தெரியாது? அப்படியா? படிக்க போனா ஓ அறிவு வளர்த்துக்க தானே படிக்க போற. இப்படி திமிரா காட்டுதுக்கா? எங்க அம்மா கிட்ட கேட்டேன். என்ன உங்க அம்மாவா? என்னக்கா இப்படி பேசுறா? இங்க வா. ஏன் அடிப்பீங்க? வேற என்ன செய்வீங்க? தொலைச்சிருவேன். சும்மா நின்னு பேசிட்டு இருக்க நினைக்காத. உனக்கு என்ன பிரச்சனை? அது உங்க மருமக. அதான் என்ன பெத்தாங்க. அவங்க கிட்ட கேளுங்க. பெத்தா மட்டும் போதாது. பிள்ளைங்கள அக்கறையா பார்க்கணும். என்ன இப்படி பேசுறா? அவங்க அக்கறையா பாத்துக்கல. அவங்க பாக்க வச்சது எனக்கு தெரியுமே. நான் என்ன படிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியுமா? ஒரு நல்ல ஆசையை தலை கட்டி விட்டுருப்பாங்களா? இல்ல அழகா பரப்பிட்டு தான் விட்டுப்பாங்களா? இல்ல எங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? நாங்க என்ன சாப்பிடுறோம்னு அவங்களுக்கு தெரியுமா? இல்ல நாங்க என்ன கொண்டு போறோம் என்ன கொண்டுட்டு வரோம்னு தெரியுமா? பிள்ளை மட்டும் பெத்தா மட்டும் போதாது. கொஞ்சமாவே அவங்கள அம்மா மாதிரி நடந்துக்க சொல்லுங்க. அடிச்சேன்னு வச்சுக்க மூஞ்சி வரலாம் பிஞ்சிரும். அத கூட எங்க அம்மா எங்களை செஞ்சது கிடையாது. ஒரு நாளாவது அக்கறையா எங்களை அடிச்சிருப்பாங்களா? நாங்க சேட்டை பண்ணா கூட எங்களை கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைன்னு நினைப்பேன். வீட்ல மட்டும் தான் சின்ன பிள்ளை. வெளியில போனா அவங்க பண்ற அட்டூழியம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. உத வாங்கிறதே உத வாங்கிறதே. அவள பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. பெத்தாங்கல்ல ஏன் கேட்க ரைட்ஸ் இல்லையா? உனக்கு மனசாட்சி இல்லையா அன்னைக்கிளி? உசுர கொடுத்து பெத்தால தன் தகுதிக்கு மீறி உங்களை பெத்தெடுக்கணும் உசுர பணைய வச்சால. அவங்கள பெத்தா செத்துவன்னு தெரிஞ்சு உங்களை பெத்த எடுத்தால. அவ இருந்த வெயிட்ட விட நீங்க 3 பேர் வைத்திருந்தீங்க பாருங்க. அதுதான் அதிக வெயிட். தன் தகுதிக்கு மீறி உங்களை சுமந்தா. நீ ஏன் பேச மாட்ட? இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டதுக்கு அவ பட்டப்பாடு அவளுக்கு தானே தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க வெளியில வந்துட்டீல்ல, இனி அவ கேள்வி கேட்கலாம். நாங்களே கேள்வி கேட்க மாட்டோம். நீங்க யாரு? அப்ப எங்களை அவ பெத்துக்க கூடாது. அன்னைக்கிளி பெருத்த எடுத்து வச்சுக்க. எல்லாரும் என்னையே கேக்குறீங்க? அம்மா என்ன கேள்வியாவது கேக்குறீங்களா? ஏன் கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? கேட்கணும். என்ன பெத்தாங்கல்ல, அப்ப என்ன கவனிக்கிறது அவங்க பொறுப்பு தானே. வீட்ல என்னைக்காவது பொறுப்பா இருக்காங்களா? எங்க ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களும் எனக்கு கிண்டல் அடிக்கிறாங்க. உங்க அம்மாவா அப்படி இருக்காங்கன்னு. அது உனக்கு கௌரவ குறைச்சலாய் போச்சு. அப்படிதானே? ஆமா. அம்மானா அம்மா மாதிரி இருக்கணும். சின்ன வாட்டி எங்க அம்மாவை நீ ஏதாவது பேசுன? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவ என்ன பேசுறான்னு உங்களுக்கு புரியுதா என்ன? அவன் எப்படி பேசுவான்? அவன் இதுதானே எதிர்பார்த்தான். இப்ப சொல்றேன், இந்த வீட்ல மீனாவை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. அவளை கேள்வி கேட்கறதுக்கு இன்னொருத்த பிறந்து வந்தாதான் உண்டு. ஏன் பாட்டி? அம்மா அம்மா மாதிரி தானே இருக்கணும். அவ அம்மா இல்ல, உனக்கு தெய்வம். நல்லா இருக்கு சதீஷ். மீனா பத்தி தெரியல. தெரிஞ்ச விவரத்துல பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க எடுத்து சொல்லாம விட்டுட்டு இப்படி நீ யோசிச்சுட்டு இருக்கீங்க. அன்னைக்கிளி நீ தப்பு பண்ற அன்னைக்கிளி. உனக்கு வயசு என்ன பிள்ளை ஆகுது? நீ என்ன பேசி பேசுற? உன்னை அப்படி யாரா பேசுனாங்களா? நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல. ஓத வாங்கறதுக்கு முன்னாடி இங்க போயிரு. என்னாச்சு வீட்டு சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது? என்ன நடக்குதுங்க? அப்பா அம்மாவை அன்னைக்கு திட்டிக்கிட்டு இருக்கா. என்னம்மா டியூஷனுக்கு நேரேட்டா வா அப்பா கொண்டு விடுறேன். ஏமா 10 மணி ஆகலையம்மா? 10 மணி தான் டியூஷன் ஆரம்பிப்பாங்க. ஆமாப்பா. அப்பதான் கரெக்டா 10 மணிக்கு எப்ப கொண்டு விட்டுருவேனே. மணி 8 தானே ஆகுது. இவளுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் சண்டை எடுத்துட்டு இருக்காப்பா. சரி அவ சின்ன பிள்ளை அப்படிலாம் பண்ணுவா. அன்னைக்கு வா கிளம்புவோமா? நான் வரல. என்ன சதீஷ்
என்ன எதை சொல்லிட்டு கொடுத்தீங்களா என்ன? அவர் எப்படி வாய் திறப்பாரு? அவர் இதனை எதிர்பார்த்துட்டு இருந்தாரே. அந்த பாவம் மட்டும் உங்களை சும்மாவே விடா சொல்லிட்டேன். அன்னைக்கிளே என்ன என்ன யாரும் விட வேண்டாம். அப்பா நீங்க கொண்டு விடுவீங்களா என்ன? என்னைக்கு இப்போ திடீர்னு பறந்து கொண்டு விடுவாங்க. அப்பா நீங்க கொண்டு விடுவீங்களா என்ன? நடந்து போடி. இது லாய்க்கப்படாது. இது குடும்பத்துக்கு லாய்க்கப்படாது.